வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தரம் வீட்டு பக்கம் கோயிலேருந்து சத்தம் அதிகமாக இருக்குது, லவுட் ஸ்பீக்கர் சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர்கிட்ட சொன்னார், நீங்கள் என்கிட்ட புகார் பண்ணுறீங்களா, சரி நாளைக்கு எங்கள் ஆட்களோட உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்துட்டு உங்கள் வீடு வந்து சரியான இடத்துல நீங்கள் கட்டலை, அதை பார்த்துட்டு நான் புல்டோசரோட வரேன், உங்கள் வீட்டை இடிக்க போகிறேன், இப்போ முன்னாடி உள்ள ஏரியாவெலாம் இடிக்க போகிறேன்னு சொன்னார். இதை கேட்டு இவரும் பயந்து போய் ஃபோனை வச்சுட்டார். இவர் யாருன்னே அவருக்கு தெரியாது, அவர் வீடு எங்கன்னு இவருக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு சட்டத்தில் ஒரு விரோதமாக ஏதாவது இருக்காதா, அதை வச்சு இவங்களை வந்து ஏதாவது மாட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த ஏஇ சொல்கிறார். அதே மாதிரி இவருக்கு என்ன பயன்னா, சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கு குற்றவாளி ஆயிருக்கோன்னே நம்ம நிறைய பேர் தெரியாது தமிழ்நாட்டில், இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எந்த நேரத்தில் வேணால் நம்மளை குற்றவாளியாக ஆக்கிற அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டில் நல்லா அரசு வந்து பயன்படுத்திக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்வராக இருந்தபோது சென்னை ஃபுல்லாக அவங்க அதிமுக பொதுக்குழு திருவான்மியூரில் நடந்தது. அதுக்காக சென்னை ஃபுல்லாக பேனர் வச்சாங்க. அவங்க வீட்டிலேருந்து திருவான்மியூர் வர வரைக்கும் பேனர் வச்சாங்க. அந்த பேனரில் நான் போய் பார்த்தபோது ஒரு பஸ் ஸ்டாப்பில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள சுற்றி 3 பக்கமும் பேனர் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் வருதுன்னு வச்சுங்க, அங்கே வெளில வரதுக்காக அந்த பேனரை கொஞ்சம் தள்ளுறாங்கன்னு வச்சுப்போம். வயசானவங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் தள்ளுறாங்க, அவங்கள சுற்றியே பேனர் வச்சுருக்காங்க. அவங்க பேனர் கொஞ்சம் தள்ளுறாங்க, பேனர் கிழிஞ்சு போச்சுன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்டில் அவங்கள உள்ளே போடுற அதிகாரம் அரசுக்கு இருக்குது. இதே மாதிரி என்னுடைய பல்லாவரத்தில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். பல்லாவரத்தில் நீர்நிலைகளுக்காக போராடிட்டு இருந்த ஒரு சமூக ஆர்வலர். அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் மேலே போலீஸ் கேஸ் என்னன்னா, குப்பை தொட்டி அமைச்சார், குப்பை தொட்டிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகலாம். அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்டில் 2 வருடங்கள் வரை உங்களை வந்து சிறையில் வைக்கலாம். இதுதான் ஆக்சுவல் சிச்சுவேஷன். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் வதந்திகள் பரப்பினார்கள்னு சொல்லி சில பேர்லாம் அரெஸ்ட் பண்ணி தமிழக அரசு வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கு. ஆனால் இது வதந்திகள்னு இவங்க எதை சொல்கிறாங்க புரியல. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தகவல் கொடுக்கும்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்ததுன்னு தவறாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, இதுக்காக உங்களை சிறையில் வைக்க முடியுமானா தமிழக அரசு வைக்க தயாராக தான் இருக்குது. எப்போன்னா நீங்கள் தனியாளாக இருந்தால். அதே இது நீங்கள் அரசியல் மேடை இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மேடையில் வந்து ஸ்டாலின் அரசு வந்து ஊழல் செய்கிறதுன்னு சொல்கிறாருன்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் யாரும் வைக்க போகிறது இல்லை. அதே மாதிரி மீடியாவில் ஏதாவது எழுதுறாங்கன்னா அவங்க மேலே மானநஷ்ட வழக்கு போடுவாங்களே ஒழிய ஜெயிலில் தூக்கி வைக்க மாட்டாங்க. இந்த ஜெயிலில் தூக்கி வைக்கிறது எதுக்குன்னா, சாதாரண மனிதர்களை மிரட்டுறதுக்கு. சாதாரண மனிதர்கள் நீங்கள் பேசாதீங்க, அரசியல்வாதி பேசட்டும், நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு. சமூகத்திலேயே இந்த சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு சட்டங்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு வந்து அகற்றணுமோ, ஆனால் இந்த சட்டங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து நிகழ்த்தி காட்டுது நம்மளுக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைய நிலை.